என்னடி ரொம்ப சந்தோஷமா இருக்க? அம்மா ஏய் ஏய் என்னடி விடுறே, விடுடி, விடு விடு. ஐயோ வேண்டாம், விடு விடுடி, சொன்னா கேளு. ஐயோ அம்மா, ஐயோ ஒரு நிமிஷத்துல தலையே சுத்திருச்சு. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பா, என்ன இந்த திடீர்னு ஆட்டம் பாட்டலாம்? என்ன மிஸ்ஸஸ் பாக்கியராசையா, தலையே சுத்துதா? சுத்துட்டோம் சுத்துட்டோம். எனக்கு இப்போ உலகமே சுத்துது, அதுவும் ஜாலியா. அப்படி என்னதாண்டி நடந்துச்சு? பழம் நழுவி பால்ல விழுந்து அது நழுவி வாயில விழுந்த கதையை கேட்டிருக்கியா? அதுதான் நடந்துச்சு. அது சரி, முதல்ல பாட்டு ஆட்டம், இப்ப கதையா? நீ ஒண்ணு பண்ணு, எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்து என்கிட்ட அப்புறமா சொல்லு. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அம்மா ஆமாமாமாமா. என்னடி? என் செல்ல அம்மால நான் சொல்ல போறதை கேட்டனா என்ன விட நீதாம்மா ஹாப்பியா இருப்ப. நீதான் சொல்ல மாட்டேங்கிறியே. என்னை விட, நான் கிளம்புறேன். அம்மா இரு, சொல்றேன் சொல்றேன். சொல்லு. அந்த கௌரி மனசுல இன்னும் மாணிக்க மாமா தான் இருக்காருன்னு செந்தில் மாமா மூர்த்தி சித்தப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். என்னடி இது புது கதையா இருக்கு? ஆமாமா, அதனால 2 பேருக்கும் நடுவுல எந்த சம்பந்தமும் வேண்டான்னு அவங்களே பேசி முடிவு பண்ணிருக்காங்க. இது தெரியாம நான் நேத்து அனாவசியமா கரண்ட கட் பண்ணி என் தூக்கத்தை வேற கெடுத்து திட்டு வேற வாங்கிக்கிட்டேன். ச்சே. என்னம்மா நீ சந்தோஷப்படவன பார்த்தா இப்படி இருக்க? இங்க பாரு அபர்ணா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு இதெல்லாம் புரியாது. இந்த விஷயத்துல அறிவுக்கும் மனசுக்கும் இருக்கிற வைராக்கியத்தை உடைக்கிற சக்தி வயசுக்கு உண்டு. அதனால இத நினைச்சு ரொம்பலாம் சந்தோஷப்பட்டுக்க முடியாது. என்னம்மா சொல்ற? இங்க பாருடி, அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஒரே ரூம்ல இருக்காங்க. இதுதான் இனிமே நம்ம வாழ்க்கைன்னு அவங்க ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. அவங்க இப்ப எடுத்திருக்கிற முடிவு எப்ப வேணாலும் மாறலாம். ஏன் இன்னைக்கே கூட மாற வாய்ப்பு இருக்கு. ஏய் ஏய் ஏய், என்னடி பண்ற? அப்படி நடக்க கூடாதுமா, நடக்காது. அதுக்குள்ள நான் ஏதாவது செஞ்சாகணும். இங்க பாரு அபர்ணா, அது உன்னோட சாமர்த்தியம். ஆனா எதை செஞ்சாலும் ஜாக்கிரதையா செய். என்னால அததான் சொல்ல முடியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். இல்ல இல்ல, ஐயா பக்கத்துல தான் இருக்காங்க. நான் ஐயா கிட்ட சொல்லிடுறேன். அப்பா, என்னம்மா சார் எங்க இன்னும் ஆளை காணோம்? இன்னும் விடலையா அவருக்கு? இல்லப்பா, இனிமேதான் எழுப்ப போறேன். தூங்கட்டும் தூங்கட்டும். அன்னபூரணிக்கு எதிரான மொத்த விளையாட்டையும் அவரை வச்சு தானே விளையாடணும். நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். ஆமாப்பா, இந்த தடவை ஒரே அடியில அந்த அம்மா ஆட்டத்தை முடிச்சிடணும். ரொம்ப டைம் கொடுக்க முடியாது. அம்மா, இப்ப நம்ம கையில சிக்கி இருக்கிறது சாதாரண ஆயுதம் கிடையாது. இந்த வாய்ப்பை நான் கை நழுவ விடவே மாட்டேன். நீ கவலைப்படாத. என்ன நான் சொல்றது? சரிப்பா. இது ஆயுதம் இல்லப்பா, பொம்மை. நான் சாவி கொடுத்த மட்டும் தலையாற்ற பொம்மை. அந்த அன்னபூரணி அம்மாவுக்கு இல்ல இல்ல அத்தைக்கு இந்த பொம்மைய வச்சு எப்போ எங்க எப்படி என்னன்னு விளையாட்ட காற்ற பாருங்க. என்னங்க எங்க எங்க எந்திரிங்க, எழுந்திரிங்க, நேரமாச்சு. தாமரைதான், எழுந்திரிங்க. அப்பா எந்திரிச்சு கிளம்பி இருக்காரு. உங்க அப்பா வயசான மனுஷன், தூக்கம் வந்திருக்காது. அதுக்கு நான் என்ன பண்றது? விடுங்க. எழுந்திரிங்கன்னா எங்க அப்பாவே கிண்டல் பண்றீங்களா? சரி, நீங்க நல்லா தூங்குங்க, நான் போறேன். ஏய் விடுங்க, விடுங்கன்னு சொல்றேன்ல. வா. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறத கேட்டு அதுக்கு பிறகு முடிவெடுப்போம். என்னப்பா சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லம்மா, நீயும் மாப்பிளையும் அது என்னது, அது ஹனிமூன். அதுக்கு எங்க போகலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க? என்னது ஹனிமூனா? என்னம்மா இதுக்கு போய் இவ்ளோ ஷாக் ஆகுற?
இப்பதானே புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. நீ மாப்பிளையும் 4 இடத்துக்கு போய் சுத்தி பார்க்க வேணா? பா என்னப்பா பேசுறீங்க? இவருக்கு குடும்பத்துல கிடைக்க வேண்டிய எந்த மரியாதையும் கிடைக்கல. மனசு வேதனையில வீட்டை விட்டு வந்திருக்காரு. அது மட்டுமா, நம்ம சொத்து மில்லுன்னு எல்லாமே கைய விட்டு போச்சு. யார் மனசும் இன்னும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல ஹனிமூனும் வேணாம், ஒண்ணு வேணாம். என்னது இப்படி சொல்லிட்டு போகுது? ஏன் மாப்பிள்ள, நீங்க 2 பேரும் சந்தோஷமா தானே இருக்கீங்க? ஏன் சொல்றேன்னா, உங்களை நம்பித்தான் என் பொண்ணை ஒப்படைச்சிருக்கிறேன். அவளை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. பாத்துக்கங்க. ஐயா, நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க அம்மா செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. சின்னம்மா இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லை. எப்பவும் தைரியமா கம்பீரமா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்களை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. எப்படியாச்சும் சொத்தையும் மில்லையும் உங்க அம்மா கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் இந்த வீட்டுக்கு நீங்க தான் ராஜா. எல்லாருக்கும் பிளேட் எடுத்துட்டு வாங்க, நானே பரிமாறேன். சரிங்கம்மா. அத்தை, கௌரிமா, இன்னைக்கு நீங்க ஊர்ல இவ்ளோ பேரும் பெருமையோட இருக்கீங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்ல. எவ்வளவோ கடந்து வந்திருப்பீங்க. நீங்க இப்படி கண் கலங்க கூடாது அத்தை. அன்னபூர்ணியா நான் ஜெயிச்சிருக்கேன். ஆனா ஒரு அம்மாவா நான் தோத்து தானே போயிருக்கேன். அதே எப்படி அத்தை? பரீட்சை நடக்கும் போதே முடிவை சொல்ல முடியும்? என்னம்மா சொல்ற கௌரி? எனக்கு புரியலையே. அத்தை, எனக்கு நல்லாவே தெரியும். எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் அது என்னமோ ஒரு தாய்க்கு எப்பவுமே மூத்த புள்ள மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பாசம் இருக்கும். பிள்ளைய சுமந்து பெத்து கொடுக்கிற தாயோட அந்த உணர்வை வார்த்தையால சொல்ல முடியாதுமா. நாளைக்கு அம்மாவாகும் போது உனக்கே புரியும். நாம பாசமா இருந்தோம் நம்ம பையன் தூக்கி போட்டுட்டு போயிட்டானேன்னு ஒரு அம்மாவா நீங்க தோத்து போயிட்டு தான் நினைக்கிறீங்க. அவன் என்ன புரிஞ்சுக்கலையேம்மா. என் மேல அவனுக்கு கோபம் இருக்கு, எனக்கு அது நல்லாவே தெரியுமா. ஆனா நிச்சயமா ஒரு நாள் புரிஞ்சுப்பான்னு நினைச்சேன். இப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போவான்னு நினைக்கவே இல்லை. என் பாசம் தோத்து போச்சேம்மா. இல்ல அத்தை, நாளைக்கு உங்க புள்ள உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட திரும்ப வந்துட்டாருன்னா அப்ப உங்க பாசம் ஜெயிச்சதா தானே அர்த்தம். அதத்தான் அத்தை நான் சொன்னேன், பரீட்சை இன்னும் முடியலன்னு. ஒரு வகையில நீங்க 2 பேரும் பிரிஞ்சதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் ஒரு காரணமாயிட்டேன். நீங்க 2 பேரும் மறுபடியும் தாயும் மகனுமா ஒன்னா சேரணும். இல்லம்மா, நான் இனிமே அவங்கிட்ட பேசவே போறது இல்ல. என்ன மதிக்காம போனவங்கிட்ட எனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு. இத உங்களால மனசார சொல்ல முடியாதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க கோவத்துல பேசுறீங்க அத்தை. நான் ஒன்னு கேட்கட்டுமா? உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நான் வேணும்னா நம்ம வீட்டுக்கு வர சொல்லி அவங்க கிட்ட பேசி பார்க்கட்டுமா? பெத்த தாய்னா எனக்கே அவன் மேல அந்த அளவுக்கு கோபமும் வருத்தமும் இருக்கு. உன்னால எப்படிமா இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? உன்னை அவமானப்படுத்தி உன் மனசை காயப்படுத்திட்டு போனவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மனசு வேற யாருக்குமா வரும்? அத்தை, இனிமே இது என்னோட குடும்பம். இந்த குடும்பத்தோட சந்தோஷத்தை தான் நான் பார்க்கணுமே தவிர என்னோட தனிப்பட்ட காயமோ வருத்தமோ இந்த குடும்பத்துல எந்த கஷ்டத்தையும் கொண்டு வரக்கூடாது. போதுமா, இந்த வார்த்தை போதும்.
என் குடும்பம் நல்லா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. வாங்க அத்தை, சாப்பிடலாம். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.